உங்கள் வீட்டில் நிறைய புத்தகங்களை வச்சிருப்பீங்க, எனக்கு தெரியும். அதில் திருக்குறள் இருக்குதாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, உடனடியாக வாங்கி வச்சிருங்க. வாங்கி வைக்கிறது மட்டும் இல்லை, திருக்குறளை தினந்தோறும் ஒரு 5 நிமிடம் ஒரே ஒரு குறள் படிங்க போதும். அந்த ஒரு திருக்குறளுக்கு ஒரு 4-5 பேர் விளக்கம் எழுதியிருப்பாங்க. பரிமேலழகர், மூவா, புலியூர் தேசிகன், சாலமன் பாப்பையா, கலைஞர் கருணாநிதி, இப்படி இவங்கெல்லாம் விளக்கம் எழுதியிருப்பாங்க. அந்த ஒரு திருக்குறள், இந்த 4-5 பேர் அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. 5 நிமிஷம் தான் போதும். திருக்குறளை ஏன் படிக்கணும்னு நீங்கள் கேட்கலாம். நியாயமான கேள்விதான். நம்முடைய அன்றாட வாழ்க்கையை எப்படி இனிமையாக வச்சுக்கிறது, எப்படி எளிமையாக வச்சுக்கிறது, எப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நிறையா சொல்லியிருக்காருங்க. எப்படி அன்பாக இருக்குது, எப்படி பாசமாக இருக்குது, எப்படி பழகிறது, உறவுனா என்ன, நட்புனா என்ன, கணவன் மனைவி இடையே இருக்கின்ற இனிமையான உறவுகளை ரொம்ப தெளிவாக சொல்றார். ஒரு அப்பா எப்படி பிள்ளைய வளர்க்கணும், ஒரு பையன் தான் அப்பாவுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விவரங்கள்லாம் சொல்லியிருக்காருங்க. அதே மாதிரி ஒருத்தர் யோகியரா இல்லை அயோக்கியரா அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்ணலாங்கிறதையும் சொல்றாரு. நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி நான் யோகியன்னு நீ சொன்னீன்னா அதை நாங்கள் நம்ப மாட்டோம். நீ யோகியனா இல்லையாங்கிறத உன்னுடைய செயல்களினுடைய பின் விளைவுகள் காட்டி கொடுத்துரும். கான்சிக்வன்சஸ் ஆஃப் யுவர் ஆக்ஷன்ஸ் அது சொல்லிவிடும். அதை வச்சு தான் இந்த சமுதாயம் நீ யோகியனா இல்லையாங்கிறத முடிவு பண்ணும். அந்த கான்சிக்வன்சஸ், அந்த பின் விளைவுகளினால இந்த சமுதாயம் மேன்மையடைந்திருந்தால் நீ யோகியன் என்று இந்த உலகம் உன்னை வாழ்த்தும். எப்படி சொல்றார்னா, தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தக்கார் என்றால் யோகியமானவர். இந்த யோகியம்ங்கிறதே ஒரு வடமொழி சொல்லுங்க. அருமையான தமிழ் சொல்ல சொல்லியிருக்காரு நம்ம திருவள்ளுவர், தக்கார். அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை. யோகிய அயோக்கியன்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஒரு பள்ளியிலே நடந்த ஒரு நிகழ்ச்சியினை நான் சொல்லுகிறேன், கேளுங்க. ஒரு அறிவியல் ஆசிரியர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய மாணவர்களை அழைத்து எல்லாருக்கும் ஒரு விதையை கொடுத்தாரு, சீடு கொடுத்து சொன்னார், இந்த விதையை எடுத்துன்னு போய் உங்கள் வீட்டில் சின்ன பூ தொட்டி ஒன்று வாங்கி தொட்டிக்குள்ளே இந்த விதையை வச்சு இந்த மாதிரியெல்லாம் மண்ணுகள்லாம் போட்டு உரங்கள்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வளர்த்து 3 வாரங்கள் கழித்து எடுத்துட்டு வாங்க. யாருடைய செடி நல்லா வளர்ந்துருக்குதோ அவங்கள சிறந்த அறிவியல் மாணவன்னு நான் ஏற்றுக்குவேன் அப்படின்ட்டாரு. எல்லா மாணவர்களும் ஆர்வமாக வந்து அந்த விதைகளை வாங்கிட்டு போயிட்டாங்க. அதில் ஒரு பையன் பேர் இனியன். அவனும் விதையை வாங்கிட்டு போய் வீட்டில் ஒரு தொட்டியில் வச்சு ஆசிரியர் சொன்ன மாதிரிலாம் செஞ்சான். ஆனால் அந்த விதை முளைக்கவே இல்லை. மற்ற பசங்களாம் என்ன பண்ணுறானுங்க, அடுத்த வாரமே பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஏன் செடி இப்படி வந்துருச்சு, ஓன் செடி அப்படி வந்துருச்சுன்னு பேசிக்கிறானுங்க. 3 வாரம் ஆகி போச்சு. ஆசிரியர் சொன்னார், நாளைக்கு வரும்போது நீங்கள் எல்லாரும் நீங்கள் வளர்த்த அந்த பூந்தொட்டியை எடுத்துட்டு வாங்கன்ட்டார். மறுநாள் காலையில் இனியன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு தயங்குறான். அவங்க அம்மா கேட்குது, ஏன்பான்னு. இல்லை, என்னுடைய விதை முளைக்கவே இல்லை, இதை நான் எப்படி எடுத்துன்னு போகிறதுங்கிறான். அம்மா சொன்னாங்க, ஆசிரியர் கொடுத்தாரு, ஆசிரியர் சொன்னபடி நீ செய்தாய், அது முளைக்கவில்லை, அதை பற்றி பிரச்சனை இல்லை, அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆசிரியரிடத்துல கொடுத்துரு அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இனியனும் எடுத்துகிட்டு போயிட்டான். ஆசிரியர் ஒவ்வொரு மாணவனையாக அடைத்து செடிகளை வாங்கி பார்த்துட்டு, அருமையாக இருக்குதுப்பா, ரொம்ப நல்லா இருக்குப்பா எல்லாரையும் பாராட்டினாரு. கடைசியாக இனியனை கூப்பிட்டாரு. இனியன் வந்து சொன்னா, சார் மன்னிக்கணும், என்னுடைய விதை முளைக்கவே இல்லை அப்படின்னாரு. எல்லா பசங்களும் பார்த்து சிரிக்கிறானுங்க. ஆசிரியர், சரி பரவாயில்ல இனியன், நீ போ உன் இடத்துக்கு அனுப்பிச்சுட்டார். பிறகு ஆசிரியர், யார் சிறந்த அறிவியல் மாணவர் என்று இப்போது சொல்ல போகிறேன்னு சொன்னார். எல்லா பசங்களும் ஆர்வமாக இருந்தானுங்க. ஆசிரியர் இனியனை கூப்பிட்டார். கூப்பிட்டு, இவன்தான் சிறந்த அறிவியல் மாணவன் என்று சொன்னார். மற்ற பசங்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. சார் என்ன சார் இதுன்னு கத்துறானுங்க. ஆசிரியர் சொன்னாரு, நான் உங்கள்கிட்ட கொடுத்த எல்லா விதைகளுமே அவிக்கப்பட்ட விதைகள்,
பாயில்டு சீட்ஸ் அது முளைக்கவே முளைக்காது. அவிக்கப்பட்ட விதைகள், அழுகிய விதைகள் எல்லாம் முளைக்காது என்பதை நீங்கள் அறிவியல் பூர்வமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லாருக்கும் அந்த விதையை கொடுத்தேன். இனியனை தவிர மற்ற பசங்களை என்ன பண்ணிய, விதை முளைக்கவில்லை என்றவுடன் கடையில போய் வேற விதையை வாங்கி வச்சு செடியை வளர்த்து எடுத்துட்டு வந்துட்டீங்க. இனியன் அப்படி செய்யவில்லை. ஏனென்றால் இனியன் நேர்மை தவறாமல் வாழ்கின்ற ஒரு மாணவன், யோகியமான ஒரு பையன். அவன் யோகியனா இல்லையா என்பது அவன் செய்த இந்த செயல் தெளிவாக காட்டிக் கொடுக்கிறது. நீங்கள் எல்லாம் உங்களை யோகியர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக ஒரு தவறான வழிமுறையில் சென்றீர்கள். ஆனால் இனியன் அப்படி செய்யவில்லை. தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். பாத்தீங்களா? இந்த மாதிரி நம்முடைய அன்றாட வாழ்வியலுக்கு தேவையான அறிவுரைகள் எல்லாம் திருக்குறள்ல இருக்குதுங்க. வள்ளுவரை வாழ்த்துவோம், வள்ளுவரை போற்றுவோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. சோ நீங்க இப்படி பண்றனால ஒரு அறக்கட்டளையை வாழ வைக்க முடியும். நன்றி.